என்ன இது? இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. இன்னும் நாம நினைச்சது எதுவுமே நடக்கலையே. விடிஞ்சா கல்யாணம். இப்படியே போச்சுன்னா வாசகி வீட்டு ஆளணுங்கிற என்னோட கனவு ஸ்வாகாதான். ஏதாச்சும் பண்ணணுமே. பாக்க வைரத்தோட மாதிரி இருக்கு. யாரோடதா இருக்கும்? என்னங்க, என் கம்மலை காணுங்க. என்னம்மா சொல்ற? ஓ, அக்காவோடதா? இந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு ஏது இவ்ளோ அழகான வைரத்தோடு? இத வச்சு பெரிய விளையாட்டே விளையாடலாம் போல இருக்கே. இதோ வந்துருச்சுல்ல ஒரு ஆடு, வந்து என்ன வெட்டுங்கன்னு தலைய காட்டிக்கிட்டு. ஹேமா தாரணி, இவ்ளோ துணியையும் நீ ஒருத்தியவா துவச்ச? ஆமா. அச்சச்சோ. ஏன்? உண்மையாவா? கையாலேயேவா? உங்க வீட்ல வாஷிங் மிஷின் இல்லையா? அதெல்லாம் எதுக்கு ஆண்டி? நாங்க இப்படியே துவச்சு பழகிட்டோம். இதான் எங்களுக்கு நல்லா இருக்கும். ஓ சரி சரி, நீ அத காய போடு. நான் இந்த துணியெல்லாம் பிழிஞ்சு தரேன். ஐயோ வேணாம், பரவாயில்ல. அதுக்கு சொல்லல தாரணி, நீ சின்ன புள்ளையா இருக்கியா, தனியா இப்படி கஷ்டப்படுறதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அம்மாக்கு அதெல்லாம் பிடிக்காது ஆண்டி. ஓ ஆண்டி, இத போய் அலசிட்டு வந்துடுறேன். கிளிப் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, நீ போ. இதான் சரியான சான்ஸ். ஆண்டி வேண்டாம். பரவாயில்லம்மா, நாம எல்லாரும் ஒரே வீட்ல தான் இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலனா எப்படி? சரிங்க ஆண்டி. தாரணி, தாரணி. ஏன் தாரணி, உனக்கு கேக்குதா? என்ன ஆண்டி? உங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இல்ல? தாரணி, கேக்கலையா? அம்மாவா? ஆமா, அம்மா கூப்பிடுறாங்க. இதோ வரேம்மா. போ. என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வைரத்தோட ஒரு ஆயுதமா அனுப்பி வச்சு பாரு. ஆண்டவா, உன் கருணையே கருணை. இல்ல இல்ல, உடனே போக வேண்டாம், கொஞ்ச நேரம் போகட்டும். வாசுகி, உனக்கு நல்லா தெரியுமா? என்னங்க, அதான் நான் சொல்றேன்ல, என் தோட இங்கதான் கழட்டி வச்ச மாதிரி இருக்கு. ஒழுங்கா சொல்லு, இங்கதான் கழட்டி வச்சியா இல்ல கழட்டி வச்ச மாதிரி இருக்கா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா. இங்கதான் வச்சேங்கறல. இங்கதான் வச்சேன்னா வச்சது எங்க போக போகுது? ஐ திங்க் இல்ல, நீ வேற எங்கேயோ தோட கழட்டி வச்சுட்டு மறந்துட்டு இங்க வந்து தேடுறன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் திங்க் ட்வைஸ். பதறாம யோசி. பதட்டப்படாம யோசி. சரி, நீ வா வா, தேடி பாப்பா. அண்ணே, என்னாச்சு நீ? ஏன் அவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? இல்லடா, வாசுகி இங்க கழட்டி வச்ச தோட காணுமா, அதான். இது இந்த வைரத்தோட? ஆமாடா. என்ன நீ வைரத்தோட தொலைச்சிட்டீங்களே?
கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க வேணாமா? அந்த ரூம்ல இருக்கிற பேக்ல எல்லாம் பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் தம்பி. அவங்க வீட்டாளுங்க கிட்ட கேக்கட்டுமா? ஏய், அதெல்லாம் வேணாம். தோடு கூட இன்னொன்னு வாங்கிக்கலாம். இல்லனா இன்னும் தேடுனா கிடைச்சிருமா? எதுக்கு வீணா? அவங்க கிட்ட இப்ப கேட்க போனா தப்பா போயிடும். நோ, நம்ம வேணா வெளியில போய் தேடலாம். வா. நீ காலையில எங்கெங்க போன? எங்கேயும் போலங்க. சம்பந்தி, என்ன தேடிட்டு இருக்கீங்க? நானும் அங்க இருந்து பாத்துட்டே இருக்கேன். ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கீங்க. என்னன்னு சொன்னா நானும் தேடுவேன்ல. அது நான் காலையில நியூஸ் பேப்பர் படிக்கலாம்னு பார்த்தேன். என் கண்ணாடியை எங்க வச்சேன்னு தெரியல. நான் காலையில இருந்து தேடுறேன், எங்கேயுமே காணோம். நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்க? என்ன சம்பந்தி நீங்க? நல்ல ஆளு போங்க. கண்ணாடிய கண்ணிலேயே போட்டுக்கிட்டு அத போய் தேடிட்டு இருக்கீங்க. ஆமால்ல, மறந்துட்டேன் பாருங்க, வயசாயிருச்சுல்ல. இல்ல ரகு? ஆமாண்ணே, அப்படித்தான் சொல்லி ஆகணும். நல்லா தேடினீங்க சம்பந்தி. ஐயோ, உளறிட்டுனே. வாசுகி வா. அம்மா, என்ன? நீங்க என்ன தேடுறீங்க? சொன்னீங்கன்னா நானும் தேடி கண்டுபிடிச்சு தருவேன்ல. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? போ அந்த பக்கம். வந்துட்டா கண்டுபிடிச்சு தரேன், நண்டு பிடிச்சு தரேன். வாசுகி, பதறாம தேடு. ஏன் தோடு காணுங்கிற கோவத்தை அவகிட்ட காட்டுற? அவ பாவம்மா. ஆமா, பாவம். நீங்க தான் சொல்லிக்கணும் எல்லாத்தையும். என்னக்கா எதையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமா வசந்தி, என்னோட தோட காணோம். நீ பாத்தியா? ஐயோ அக்கா, என்னக்கா சொல்றீங்க? உங்க தோடா? ஆமா வசந்தி. அந்த வைரத்தோட போட்டிருந்தீங்களே அதுவா? ம், ஆமா, அத நீ பாத்தியா? இப்படி கேள்வி கேட்டே இருக்கிய. இல்லையேங்க, நான் எங்க பார்த்தேன்? அக்கா, அது ₹1,00,000 இருக்குமே. மாமா முதல் தடவையா உங்களுக்கு gift பண்ண சென்டிமெண்டான தோடாச்சே. எப்படிக்கா காணாம போச்சு? தெரியல வசந்தி. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா தோட மட்டும் காணோம் வசந்தி. ஆ, அக்கா, இங்க எல்லார்கிட்டயும் கேட்டீங்களா? ஆ, இல்ல. அக்கா, என்னக்கா நீங்க? அவங்க கூட பார்த்து எங்கேயாச்சும் எடுத்து வச்சிருக்கலாம்ல. அதெல்லாம் வேணாம் வசந்தி. சம்மந்தி வீட்டுல தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்ன மாமா நீங்க? அக்காவுக்கு நீங்க வாங்கி கொடுத்த முதல் gift அது. அது காணுனதும் என் அக்காவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க இருங்க மாமா. அக்கா வாங்க, நம்ம போய் கேப்போம். ஆமா, அதுவும் சரிதான். வா வசந்தி. வாங்க. வாசுகி, நீ என்ன பண்ற? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க ப்ளீஸ். வா வசந்தி, நம்ம போலாம். வாங்க. அண்ணே, என்ன இவ இப்படி பண்றா? அண்ணே, நான் பாக்குறேன்னே, கிடைச்சிரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. மித்ரா, என்னடி ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லம்மா. தலகல வலிக்குதாடி? காஃபி டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. ஏங்க, சொல்லுங்க சம்பந்தி. நீங்க எங்கேயாச்சும் தோடு விழுந்து கிடந்தத பாத்தீங்க? யார் தோடு? வாசுகி அக்காவோட வைரத்தோட காணோம். அதான் நீங்க யாராச்சும் எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேக்குறேன். என்ன சம்பந்தி சொல்றீங்க? வைரத்தோடா? மித்ரா, நீ எங்கேயாவது பாத்தியாமா? ஆஹா, நான் எங்கேயும் பார்க்கலையேம்மா. அம்மா, நீங்க கடைசியா எங்க போனீங்க? ஆ,
அதெல்லாம் போன இடம் வந்த இடம்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. நீங்க ஏதோ புரியல ஆண்டி. சமந்தி அம்மா, இவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. தாரிணி, நீ தானே என் அக்கா குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் குளிக்க போன? ஆமா. என் அக்காவோட வைரத்தோட காணோம். வைரத்தோட அங்க எதுவும் இல்லையே, நான் எதுவும் பார்க்கலையே. நான் காணோன்னு தானே சொன்னேன். நீ எடுத்தேன்னு நான் சொல்லவே இல்லையே. நீ எதுக்குமா இப்படி பதட்டப்படுற? அத்தை, இப்ப ஏன் தாரணி கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்ல மித்ரா. நீங்கெல்லாம் இது வரைக்கும் முன்ன பின்ன வைரத்தோட பாத்திருக்க கூட மாட்டீங்க. அதுவும் தாரணி வேற சின்ன பொண்ணு. அத பார்த்ததும் கண்டிப்பா கொஞ்சம் ஆசையா தான் இருந்திருக்கும். எனக்கு புரியுது. அதுக்கு இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதனால அவ ஆசைப்பட்டு ஏதாச்சும் எடுத்திருந்தா கொஞ்சம் உன் தங்கச்சி கிட்ட சொல்லி கொடுத்துற சொல்லு. நாங்க எதுவும் தப்பால நினைச்சுக்க மாட்டோம். சின்ன பொண்ணு தானே, ஆசைங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. என்னம்மா தாரணி? வசந்தி, வாய மூடு. அதிக பிரசங்கத்தனமா பேசாத. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மாமா, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க மாமா. அண்ணே, வெளியே காம்பவுண்ட் ஃபுல்லா தேடி பார்த்தேன், ஒரு இடத்துலயும் கிடைக்கலண்ணே. பாத்தீங்களா மாமா, எங்கேயும் கிடைக்கலையா? அதெல்லாம் கேக்குற விதத்துல கேட்டாதான் கிடைக்கும். அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சமந்தி, நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே நாங்க கரெக்டா தான் நினைச்சிட்டு இருக்கோம். அத்தை, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுறீங்களா? ஏய், என்ன அளந்து பேசணும்? இன்னும் எதுக்கு மித்ரா இப்படி நடிச்சிட்டு இருக்க? போதும். 15 லட்சம் பணத்தை வாங்கிட்டு அக்ரிமெண்ட்டுக்காக நடிக்கிறவளுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் தானே. நீயே இப்படின்னா உன் குடும்பமும் அப்படித்தானே இருக்கும். என்னங்க இது? பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னடா? என்னண்ணே பண்ண? எல்லாம் உங்க செயலுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அக்கா, கடைசியா தோட எப்பக்கா பாத்தீங்க? குளிக்க போகும்போது வசந்தி. குளிக்க போகும்போது தோட கழட்டி வச்சிருந்தா கண்டிப்பா அடுத்து குளிக்க போனவங்க தானே எடுத்திருக்கணும். ஏய். எனக்கா நான் சொல்றது சரிதானே? நீங்க சும்மா இருங்க. அக்கா, வாசுகி அக்காவுக்கு அப்புறம் குளிக்க போனது உங்க பொண்ணு தாரணி தான். ஐயோ அக்கா, அம்மா, எனக்கு எதுவும் தெரியாது. ஐயோ கேட்க ஆண்டி, மாட்டேங்கிறானே. நான் தோடு பார்க்கவே இல்ல. ஐயோ, என்ன மித்ரா இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? இதுல மித்ரா சொல்றதுக்கு என்னமா இருக்கு? எல்லாம் ஒரு கூட்டு பறவைங்க தானே, அப்புறம் என்ன? இங்க பாருமா தாரணி, நீயும் வயசு பொண்ணு. அதுக்குண்டான ஆசையெல்லாம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். அது நியாயமான ஆசையும் கூடதான். ஆனா அத சம்பாதிச்சு பொறுமையா வாங்கிக்கலாம் தாரணி. அது என் அக்காவுக்கு என் மாமா ஆசையா கிஃப்டா கொடுத்த தோடு. அதை எடுத்திருந்தா கொடுத்துரு, அக்கா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே. அதுல ஒண்ணும் தப்பில்ல சரியா? கொடுத்துருமா. ஆண்டி, சத்தியமா எனக்கு தெரியாது ஆண்டி, நான் எடுக்கவே இல்ல அத. என்ன தாரணி, பொய் மேல பொய் அடுக்கிக்கிட்டே போற? நான் பாக்கும்போது உன் கையில ஏதோ ஒரு பக்கெட் வச்சிருந்தல. நான் பாக்குறது தெரிஞ்சு அந்த தோட உன் கையில இருந்த அந்த பக்கெட்டுக்குள்ள தானே போட்ட. அதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ ஐயோ, நான் எடுக்கவே இல்ல ஆண்டி.
என்னம்மா தாரணி, உங்க அக்கா சம்பாதிச்சு வேற ஒரு நல்ல தோடா உனக்கு வாங்கி தருவா? என்னம்மா மித்ரா, உன் தங்கச்சிக்கு வாங்கி கொடுப்பதானே? அதனால நீ எடுத்த தோட கொடுத்துரு. எடுக்கலக்கா. அழாதம்மா. அம்மா எனக்கு தெரியாதுமா. நீ அழாத. ஒரு நிமிஷம் இரு, நான் போய் பக்கெட்ல இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சித்தி ஒரு நிமிஷம். சித்தி மரியாதை தாரணி கிட்ட சாரி சொல்லுங்க. நீ என்ன வினய் இவளுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஆரம்பத்துல இருந்தே கண்மூடித்தனமா இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கு. வினய், உங்க அம்மாவோட வைரத்தோட இவதான் எடுத்து வச்சிருக்கா. அக்கா பாவம் தெரியுமா, அது மாமா அக்காவுக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்தது. இங்க பாருங்க, இனி ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் என்ன மனுஷனாவே பார்க்க மாட்டீங்க. இங்க பாருங்க, மரியாதையா போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. மா இந்தாங்க, உங்க தோடு வெளியில தான் கிடந்தது, நான் தான் கொடுக்கலான்னு எடுத்து வச்சிருந்தேன். இதானே? இது எப்படி இவன் கைக்கு வந்துச்சு? போதுமா போதுமா ரெண்டு பேருக்கும்? இதுக்குதான் வசந்தி நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன். சாரிமா தாரணி. சம்மந்தி தப்பா எடுத்துக்காதீங்க. அது நான் அதுக்காக சொல்லல, எனக்கும் தோணுச்சு கண்டிப்பா நம்ம தாரணி எடுத்திருக்க மாட்டானே. போங்கன்னு சொன்னேன், தயவு செஞ்சு போங்க ப்ளீஸ். அழாதடி, சொன்ன கேளு. இந்த வினய் கைக்கு எப்படி அந்த தோடு கிடைச்சது? யதார்த்தமா பார்த்து எடுத்திருப்பானா, இல்ல நாம தான் பண்ணோம்னு தெரிஞ்சு பேசினானா? என் பிளான கெடுக்கிறதுக்குன்னே கடைசி நேரத்துல வந்துட்டான் பாவி. பெரிய ஹீரோன்னு நினைப்பு. சித்தி ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஐயோ, இவன் எதுக்கு பின்னாடியே வந்து என்ன கூப்பிடுறான்? என்ன வினய், சொல்லுப்பா. சித்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அட என்னப்பா நீ, சித்தி கிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு பேசுவாங்களா? அப்படி என்ன விஷயம்ப்பா, சொல்லு. உங்களுக்கு மித்ரா மேலயும் அவ குடும்பத்து ஆளுங்க மேலயும் அப்படி என்னதான் சித்தி உங்களுக்கு கோவம்? எனக்கு என்னப்பா, எனக்கு என்ன அவங்க மேல கோவம் இருக்க போகுது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல சித்தி, உங்களை ஆரம்பத்துல இருந்து நான் கவனிச்சுட்டு தான் வரேன். உங்க நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. மித்ராவை சீன்றதும் அவ குடும்பத்து ஆளுங்களை இலக்காரமா பேசுறதுமாவே இருக்கீங்களே, ஏன்? இத பாரு வினய், நீ உன் பொண்டாட்டி குடும்பத்தை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. தாராளமா ஆடிக்கோ, ஆனா என்கிட்டயும் அதையே எதிர்பார்க்காத. எனக்கு என்ன இந்த குடும்பத்து மேல முன்பகையா? அக்கா அவங்களோட தோட காணோன்னு அழுதுட்டு இருந்தாங்க, அதான் நான் என்ன எதுன்னு விசாரிச்சேன். அதுக்கு போய் என்னமோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி நிக்க வச்சு விசாரிச்சுட்டு இருக்க. இங்க பாரு வினய், இப்பவும் இந்த விஷயத்துல இந்த குடும்பத்து மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீதான் இவங்களை காப்பாத்துறதுக்காக இப்படி பேசுறியோன்னு தோணுது. சித்தி சும்மா மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க.
நீங்க தான் அந்த தோடை எடுத்தீங்க. நான் பார்த்தேன். அதை தாரணி கொண்டு வந்து வாளியில அவளுக்கே தெரியாம போட்டதையும் நான் பார்த்தேன்.